ம். சார் காலை வணக்கம் சார். காலை வணக்கம். காலை வணக்கம். காலை விழுதுல விழுது சார். கரெக்டா இருக்கு சார். காலை வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம் தம்பி. 2 நாளா ஆளை காணோம் உங்களையா? தம்பி 2 நாளா உங்களை ஆளைய காணோம். ஆமா தம்பி, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு தம்பி. சரிண்ணே. ஒரு நன்றிண்ணே. ஓகே தம்பி. இன்னும் ஆரம்பிக்கல போல. ஆரம்பிச்சுட்டாங்களா? ஆரம்பிக்கலையா? இன்னும் ஆரம்பிக்கல. நான் தான் ப்ரேயர் பண்ணணும். இன்னும் சொல்லுவாங்க. சரி. நான் திருப்பி ஜாயின் பண்றேன். அப்படியே லைன்ல இருக்கேன். கிரவுண்டுக்கு போய் ஜாயின் பண்றேன். ஓகே. சார் காலை வணக்கம் சார். பிரேயர் வாசிச்சிடலாமா? வாசிச்சிடலாம் சார். வந்தாச்சு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2989 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்முடல். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் நோமான் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற கத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் காஸ்மாஸ் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியன் கலைச்செல்வன் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் இளஞ்சேரன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் தர்மராஜ் அவர்களுக்கும் மற்றும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பண்ணம்மா அவர்களுக்கும், திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் காஸ்மாஸ் சங்கத்தின் செயலாளர் தர்மராஜ் அவர்கள். இனிய காலை வணக்கம். நிறைவா மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுமல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருள் ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி
ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார, சமய தடைகளை களையவும், மனித தத்துவத்தின் புனிதத்தையும், தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவோடும், தோழமையோடும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளைச் சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான ஆதியந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேஷனாகிய நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்யும்படி உம்மை இறைஞ்சுகின்றோம். நன்றி நன்றி சார். ரோட்டரி இறை வணக்கம் வாசித்தார். ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் காஸ்மாஸ் சங்கத்தின் செயலாளர் தர்மராஜ் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. என் நல்வழியில் தொடர்ந்து நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். சின்முத்திரம் வச்சுக்கலாங்க. முதுகு தண்டு நேரா இருக்கட்டும், கண்கள் மூடிய நிலையில இருக்கட்டும். நீண்ட மூச்சுக்காற்று உள்ளே இருக்கிறோம். உள்ளிழுத்து அப்புறம் ஊசி சிம்மய முத்திரை. நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து உகர ஊசி ஆதிமுத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மகர ஊசி மீண்டும் சிம்முத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மகர ஊசி நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து உகர ஊசி ஆதிமுத்திரை நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மகர ஊசி ஆனந்த முத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிடுங்கள். அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள். அனைவருக்கும் காலை வணக்கம். நாடிகளை திறக்கக்கூடிய ஆசனமாக பாதகஸ்தாசனம். உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து நீண்ட காற்று இழுத்து
துன்புறமாக சாய்ந்து காற்றை வெளியேற்றி மீண்டும் காற்றை உள்ளிட்டவாறு நம்முடைய மூக்குண்ணி கால் முட்டியில் உள்ளது. 1 2 3 4 5 6 7 8 9 மெல்ல காற்றை உள்ளிட்டவாறு ஓய்வு. ஒரு நிதானமான ஆழமான மூச்சு. அடுத்ததாக கோணாசனம். வலது கை காற்றோடு இழுத்து இடப்புறமாக சாய்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. அடுத்ததாக இடது கை ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்ததாக கர்ஷக கோணாசனம். கால்கள் ஒரு அடி இடைவெளி விட்டு வலது கால் திருப்பி வைத்து கால் பாதத்தை திருப்பி வைத்து கால் முட்டியை மடக்கி இடது கை தரையில் உள்ளது. காலோடு சேர்த்து கையை வைத்துக் கொள்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 மெல்ல காற்றை இழுத்தவாறு கை மேலே வரட்டும். பாதத்தை நேராக வைத்து அடுத்து இடது கால் பாதத்தை நேர்கோட்டில் வைத்து இடது கை காலில் உள்ளது. இடது கால் முட்டி மடங்கி உள்ளது. வலது கை காலில் சேர்த்துள்ளது. பர்சவ கோணாசனம். நன்றாக இடுப்பு சதைகள் கரைக்கப்படுகிறது. மூச்சு ஒழுங்குபடுகிறது. சுரப்பு மண்டலங்கள் சீரடைகிறது. ஓய்வு. கால்களை நேராக வைத்து ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக ராஜ கம்பீராசனம். வலது கால் பாதத்தை நேராக வைத்து இரு கைகளையும் கோர்த்து வைத்து காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மேலே உயர்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. அடுத்த கால் பாதம் கால் முட்டி மடங்கி உள்ளது. கைகளை கொடுத்து நல்ல வானத்தை நோக்கி வைத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. அப்படியே அமர்ந்து நிலை கொண்டு வருகிறோம்.
அமர்ந்த நிலையில் உடலை நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக மணிப்பூரக சத்தத்தை இயக்கக்கூடிய ஆசனமாக நவாசனம். மணிப்பூர சக்கரம் என்பது தொப்புள் பகுதியை தூண்டக்கூடிய ஆசனமாக ஐயா சவுண்ட் மியூசிக் வர்றதுனால சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. அப்படியே 10 வினாடிகள் உள்ளோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு நிதானமான ஆழமான மூச்சு. மூச்சு காற்றை உள்ளிழுக்கும் பொழுது வயிற்று பகுதி மேலேயும், காற்றை வெளிவிடும் பொழுது வயிற்று பகுதி கீழேயும் செல்லட்டும். முறையான ஆழமான மூச்சு. அடுத்ததாக ஒட்டகாசனம். வஜ்ராசனத்தில் அமர்ந்து நெஞ்சு பகுதியாகிய அநாதக சக்கரத்தை இயக்கக்கூடிய ஆசனமாக ஒட்டகாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. இதற்கு மாற்றாசனமாகவும் ஆக்ஞை சக்கரத்தை திறக்கக்கூடிய அந்த சுரப்பு மண்டலங்களை சீர்படுத்தக்கூடிய ஆசனமாகவும் முயல் ஆசனம் உள்ளது. மெல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் உயரட்டும். ஏற்கனவே நாம் கூறியிருந்தோம், எல்லா ஆசனங்களை விட இந்த முயலாசனம் மிக மிக மேன்மையானது. ஏனென்றால் இந்த நாடுகளை திறந்து காற்றை சீராக உள்ளே கொண்டு செல்வதற்கு இந்த பயிற்சி பேருதவியாக இருக்கும். உடல் நேராக வைத்து ஆழமாக காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்ததாக தோள்பட்டைக்கான பயிற்சி. இடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து காற்றை இடதின் வழியாக வெளியேற்றி இடதிலேயே உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம்.
எடுக்கக்கூடிய காற்று ஆழமாகவும் மெதுவாகவும் சீராகவும் இருக்கட்டும். நுரையீரல் நிறைந்து காற்று வெளியேறுகிறது. ஒரு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டுமானால் அவருடைய சுவாசம் சீராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் காற்றை உள்ளிழுத்து வெளியேற்றுகிறது இயற்கை. அந்த ஒவ்வொரு முறையும் நம்முடைய இரத்தத்தை சுத்தப்படுத்தி நமது உடலுக்கு பாதுகாப்பையும் உயிர்ப்பு சக்தியையும் நிலைநிறுத்துகிறது இந்த மூச்சுக்காற்று. ஒருவருக்கு இரத்தம் சுத்தமடைவதே அவருடைய உடலை தூய்மைப்படுத்தும் செயலாக அமைகிறது. ஆக இக்காலை வேளையில் ஒவ்வொரு நாளும் நாம் தொடர்ச்சியாக இப்பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக நம்முடைய உடலும் உள்ளமும் மேன்மையடைந்து புரிதலுக்கு கொண்டு வருவதற்கு துணை செய்கிறது. மேலும் பிறப்பின் ரகசியத்தையும் இந்த உடல் அடங்கிய பிறகு இந்த உயிர் என்ன செய்ய வேண்டும் என்பது வரைக்கும் தீர்மானிக்கிறது இப்பயிற்சி. மானுட கமுக்கத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள, இந்த இயற்கையை புரிந்து கொள்ள, இந்த பேரண்டத்தினுடைய சுழற்சியை அறிந்து கொள்ள, நாம் யார் என்று தெரிந்து கொள்ள, எதற்காக வந்தோம், என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள இப்பயிற்சிகள் பேருதவியாக இருக்கும். சரம் பார்ப்பான் பரம் பார்ப்பான் என்பார். அந்த சரத்தை பார்ப்பவர்கள் பரத்தை பார்க்க முடியும். இந்த கோள்களுக்கும் மனிதனுக்குமான என்ன தொடர்பு, இந்த பிரபஞ்ச ரகசியத்தை புரிந்து கொள்ள இப்பயிற்சிகள் உதவி செய்கிறது. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது என்கிறார் திருமூலர். ஆக இந்த உலகத்திலும் இந்த உடலிலும் என்ன உள்ளது என்பதை அறிந்து கொள்ள இப்பயிற்சிகள் உதவி செய்கிறது என்கிறார் திருமூலர். ஆக ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சியாக இச்சுவாச பயிற்சியை செய்வதன் மூலமாக நமது உடலுக்கும் உள்ளத்துக்கும் அமைதியை ஏற்படுத்தி புரிதலை கொண்டு வருவதற்கு இப்பயிற்சிகள் பேருதவியாக அமைகிறது. மேலும் உடலில் வாத பித்த கபத்தை சீர் செய்கிறது. மேலும் நிகழ்காலத்தில் பயணிப்பதற்கு இப்பயிற்சி உதவி செய்கிறது. நம்முடைய மனம் கடந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ இல்லாமல் இந்த கணத்தில் என்ன நடக்கிறதோ அதை உற்று கவனிப்பதற்கு இப்பயிற்சி உதவி செய்கிறது. யார் ஒருவர் நிகழ்காலத்தில் வாழ்கிறாரோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். இடதில் எடுக்கக்கூடிய காற்று குளிர்ச்சியான காற்றாகவும் வலதில் எடுக்கக்கூடிய காற்று வெப்ப காற்றாகவும் அமைகிறது. ஆக இந்த இரண்டும் சேர்த்து நாம் செய்யும் பொழுது உடலுக்கு குளிர்ச்சியும் வெப்பமும் சீர்படுகிறது. ஏழு சுற்று செய்த பிறகு உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து உள்ளே செல்லக்கூடிய காற்றிலும் வெளிவிடக்கூடிய காற்றிலும் கவனம் இருக்கட்டும்.
வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி நன்றி ஐயா, நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்கிறேன். வெளிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் குங்குமம், ஒரிஜினல் குங்குமத்தை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல குங்குமத்தின் பயன் என்ன? இப்போ பெண்கள் குங்குமம் வைக்கிறாங்க இல்லைங்களா, அது என்ன பயன்னா, இந்த இடத்துல பிட்யூட்டரி சுரப்பின்னு ஒரு சுரப்பி இருக்குது, இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில். அந்த சுரப்பியில் இருக்கிற குப்பைகளை வெளியேற்றி அதை தூய்மையாக வச்சுக்கிட்டு பாசிட்டிவாக இருக்கிறதுக்காக தான் குங்குமம் வைக்கிறோம். இப்போ நம்ம கடையில் கிடைக்கிற குங்குமம் மொத்தம் 3 வகைப்படும். ஒன்று ஒரிஜினல் குங்குமம், எனக்கு தெரிஞ்சது எங்கேயுமே கிடைக்கிறதே இல்லை. ரெண்டாவது மஞ்சள் பொடி இருக்கு இல்லைங்களா, அதில் சிவப்பு சாயத்தை கலந்து கொடுக்குறாங்க. இதுதான் இப்போ நீங்கள் வழக்கமாக நீங்கள் வாங்குகிற ஒரிஜினல் குங்குமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது, மஞ்சத்தூளில் கலர் பொடி போட்டு கொடுக்குறாங்க. இன்னொன்று இருக்குங்க, இப்போ கிடைக்கிற நிறைய குங்குமம் என்னென்னா, அது மஞ்சள் தூளே கிடையாது, இந்த கெமிக்கல் வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, தொழிற்சாலையிலேருந்து வர ஏதோ ஒரு பொடியை சிவப்பு கலரில் ஒரு சென்ட்டு, குங்குமத்துடைய சென்ட்டு போட்டு கொடுத்துட்றாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் குங்குமம் வாங்கும் பொழுது அது நல்ல குங்குமமா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. எனக்கு தெரிஞ்சு வாங்கிறத விட செய்கிறது ரொம்ப சுலபம். இப்போ நான் முதல்ல உங்களுக்கு குங்குமம் ஒரிஜினல் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதோடைய பெனிஃபிட் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். குங்குமம் ஒரிஜினல் தயாரிக்கணும்னா தேவையான பொருள்கள்: கிழங்கு மஞ்சள் பொடி 300 கிராம், படிகாரம் 50 கிராம், வெங்காரம் 25 கிராம், ஒரு 10 எலுமிச்சம்பழம், சிப்பி சுண்ணாம்பு நீர் ஒரு 200 ml, அதுக்கப்புறம் தாளம்பு சாறு ஒரு வேளை முடிஞ்சா, ஒரு மண் பானை, கோணி, சாக்கு கோணி ஒன்று. இதை வச்சு தான் நம்ம குங்குமம் தயாரிக்க போகிறோம். இது எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ சிப்பி சுண்ணாம்பு நீர் எப்படி தயாரிக்கிறதுன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன். நீங்கள் நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா சிப்பி கிடைக்கும், இல்லை கடல் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் கடலில் அந்த மணல் மேலே சிப்பி இருக்கும், அதை எடுத்துகிட்டு வரலாம். இந்த சிப்பியை நீங்கள் என்ன பண்ணணும், நைட்டு ஒரு டப்பாவில் சிப்பியை போட்டு தண்ணி ஊற்றிடணும். நைட்டு ஃபுல்லாக சிப்பியில் தண்ணி ஊறிச்சுன்னா அந்த சிப்பியில் இருக்கிற சத்து பொருளெல்லாம் தண்ணிக்கு வந்துடும். காலையில் மேல் தண்ணியை மட்டும் கலங்காமல் எடுத்து ஒரு 200 ml நமக்கு தேவைப்படும் சிப்பி சுண்ணாம்பு நீர், இது எடுத்து வச்சுக்கணும். இப்போது அடுத்தது தாளம்புச்சாறு. சில பேருக்கு தாளம்புச்சாறு கிடைக்கலன்னா பரவாயில்ல, இல்லாமையும் பண்ணலாம். ஆனால் தாளம்புச்சாறு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் சொன்ன பொருளெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை எப்படி தயாரிக்கணும்னா, ஒரு மண்பானை வேணும். புது மண்பானை வாங்கிட்டு வந்து 2 நாள் தண்ணியில் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் 2 நாள் வெயிலில் காய வைக்கணும். அந்த மண்பானை தான் பயன்படுத்தணும். இந்த மண்பானையில் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கிழங்கு மஞ்சள் பொடி ஒரு 300 கிராமு, படிகாரம் 50 கிராமு, வெண்காரம் 25 கிராமு, 10 எலுமிச்சம்பழத்தை அப்படியே உள்ளே போட்டுறக்கூடாது. எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சு அந்த சாறு மட்டும்தான் உள்ளே போகணும், சக்கையெல்லாம் வேண்டாம். அதுக்கப்புறம் சிப்பி சுண்ணாம்பு நீர் ஒரு 200 ml, தாளம்புச்சாறு இருந்தால் உள்ளே போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இது எல்லாம் மொத்தமாக அந்த மண்பானையில் போட்டு கலக்கி, அந்த மண்பானையை நான் ஒரு கோணி சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சாக்குப்பை, அந்த சாக்குப்பையில் பாதி அளவுக்கு தெரு மண், சாதாரண மண்ணுங்க ரோட்டில் இருக்கு இல்லையா, அந்த மண் எடுத்து ஃபில் பண்ணிடணும். இந்த பானையை அந்த கோணிக்குள்ளே அந்த மண் மேலே வைக்கணும். அந்த மண்பானை இருக்கு இல்லைங்களா, அதை மூடி போட்டு மூடிடணும். மூடியில் களிமண் இருக்கு இல்லைங்களா, களிமண்ணால் பேஸ்ட்டு பண்ணி உள்ளே மண் போகாத அளவுக்கு இருக்கணும், காற்று போகாத அளவுக்கு களிமண்ணில் பேஸ்ட்டு பண்ணி காய வச்சிடணும், ஃபுல் பேக். அப்புறம் அந்த சட்டியை உள்ளே வச்சு அதுக்கு மேலே மறுபடியும் தெருமண்ணை போட்டு அந்த சாக்கு பை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். இப்போ எப்படி இருக்கும், சாக்கு பைக்குள்ளே நடுவில் மண்பானை இருக்கும். இந்த சாக்கு பையை மொட்டை மாடியில் கொண்டு போய் டெய்லி காலையில் ஒரு 7 மணிக்கு வைக்கணும்.
சாயந்தரம் 5 மணி 6 மணி வரைக்கும் வைக்கணும் வெயிலில். இப்படி தொடர்ந்து என்ன பண்ணணும், 21 நாள் வைக்கணும். 21 நாள் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் குங்குமம் அந்த பானைக்குள்ளே தயார். இப்போ பாருங்க, 48 நாள் வரைக்கும் வைக்கலாம். குறைஞ்சபட்சம் 21 நாள், அதிகபட்சம் 48 நாள். 48 நாள் வச்சிங்கன்னா இன்னும் அருமையான குங்குமங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ இப்படி தாங்க குங்குமம் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ கடையில் வைக்கிற குங்குமம்லாம் இந்த அளவுக்கு ஸ்ரத்தையோட செய்யணும்னா எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். இங்கே பாருங்க, இப்போ நான் சொல்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கா இல்லையா? இந்த வெண்கார படிகாரமெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வாங்கிட்டு வந்து நான் சொல்கிற மாதிரி செய்கிறதுக்கு எவ்வளோ வேலையாகுங்க. வடகம் காய போடுறோமா அந்த மாதிரி பண்ணிக்கலாமா இல்லையா? இதை மட்டும் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இவ்வளோ குங்குமம் கிடைக்குங்க. அதை வச்சு நீங்கள் இங்கே பாருங்கள் 3 வருஷத்துக்கு பயன்படுத்தலாம். நீங்களும் பயன்படுத்தலாம், சொந்தக்காரங்க தெரிஞ்சுக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம். அந்த குங்குமத்தை வச்சிங்கன்னா அது ஊடுருவி போய் பிட்யூட்ரி சுரப்பு இருக்கிறீங்களா, அதில் இருக்கிற ஃப்ளூரைடை ரிமூவ் பண்ணுங்க. இப்போ நம்ம பல்லு விளக்குற பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து சாப்பாட்டில் தண்ணியில் எல்லாத்துலேயுமே ஃப்ளூரைடு இருக்குங்க. நம்மளாம் ஏன் தெரியுமா நல்லா இல்லை, இந்த பிட்யூட்ரி சுரப்பு இருக்கு இல்லையா, அது ஒழுங்காகவே இல்லை. இது மட்டும் ஒழுங்காக இருந்தால் இதுக்கு பேர் மாஸ்டர் கிளாண்டுன்னு பேருங்க. எல்லா சுரப்பையும் ஒழுங்காக இருக்குங்க. அந்த சுரப்பியை ஒழுங்கு பண்ணுறக்கும் அதில் உள்ள குப்பையை நீக்கிறதுக்கு தான் இந்த குங்குமத்தை பயன்படுத்தணும். நான் சொல்லட்டுங்களா, குங்குமம் பயன்படுத்துகிறதா இருந்தால் நீங்களாக செஞ்சு ஒரிஜினல் பயன்படுத்துங்க, இல்லை சும்மாவாது இருங்க. இந்த குப்பையெல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா என்னாகும், அந்த பிட்யூட்ரி வேலை செய்யாதுங்க. இப்போது ரீசெண்டாக கவர்மெண்ட்டில் அயோடைஸ்டு பொட்டுன்னு நார்த் இந்தியாவில் கொடுத்துட்ருக்காங்க. கூடி சீக்கிரம் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. எடுத்து வச்சுக்காதீங்க, அவ்வளோதான். பிட்யூட்ரி சுரப்பி ஆஃபே ஆகிரும். இந்த குங்குமம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து சாப்பிட்லாங்க. நான் சொல்கிற குங்குமம் இல்லை, ஈட்டபிள், சாப்பிட்லாம். இது இங்கே பாருங்கள், தீக்காய் மட்டுச்சுன்னா கொஞ்சம் வச்சிங்கன்னா சரியாக போயிருங்க. காய்ச்சல் வந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியில் கலந்து நெத்தியில் 10 போட்டால் சரியாக போயிருங்க. மாதவிடாய் சமயத்தில் கொஞ்சமாக சாப்பிட்டா போதுங்க. பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் நீங்குதுங்க. கருப்பை சுத்தமாகுதுங்க. 3வது கண்ணு ஓப்பன் ஆகுதுங்க. ஃப்ளூரைடெல்லாம் நீக்குதுங்க. அதுக்கப்புறம் டீகால்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிட்யூட்ரி சுரப்பில் இருக்கிற குப்பை எல்லாம் ரிமூவ் பண்ணுதுங்க. ஆக மொத்தம் ஒரிஜினல் குங்குமம் பயன்படுத்தினா ஆரோக்கியம். பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்குகிற ஒரு மருந்து இந்த சாதாரண குங்குமத்தில் இருக்குங்க. குங்குமம் தான் ஊடுருவி போய் பிட்யூட்ரி சுரப்பிக்கு வேலை செய்ய வைக்கிறது. வேறு எந்த பொருளும் வேலை செய்யாதுங்க. அதனால் இனிமேல் நாமெல்லாம் ஒரிஜினல் குங்குமத்தை தயார் பண்ணுவோம். இதை ஒரு நீங்கள் வியாபாரமாக பண்ணலாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போல்லாம் இனிமேல் வந்து சுயசார்பு வாழ்க்கைக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதாவது கெட்ட பொருளை வாங்காமல் இருக்கணும், நல்ல பொருளை தயார் பண்ணணும், மற்றவங்களுக்கு நல்ல பொருள் தயாரிக்கிறத சொல்லிக் கொடுக்கணும், அதை விற்று வியாபாரம் பண்ணணும். அப்போ என்னாகும், நமக்கும் வருமானம் கிடைக்கும், ஊரில் ஒரு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுத்த மாதிரி ஆச்சு, அதே சமயத்தில் மக்கள் திருந்தின மாதிரி ஆச்சு, ஆரோக்கியமாக இருந்த மாதிரி ஆச்சு. இந்த வெளிநாட்டு கம்பெனிகள், இந்த கெமிக்கல் கம்பெனிகள்லாம் ஒழிச்ச மாதிரி ஆச்சு. பாருங்கள், ஒரே கல்ல நிறையா மாங்காய். எனவே இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நம்ம என்ன பண்ணணும், அது எப்படி கெட்டு போயிருக்கு, எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், தாத்தா பாட்டிகள்லாம் நல்ல குங்குமத்தை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நாம் இப்போ நல்ல குங்குமத்தை பயன்படுத்துறது இல்லைங்க. எனவே இனிமேல் நாம் இந்த மாதிரி நல்ல குங்குமத்தை, ஒரிஜினல் குங்குமத்தை, நமது பாரம்பரிய மரபு குங்குமத்தை பயன்படுத்தி பெண்கள் அனைவருக்கும் அது வந்து ஒரு அருமையான மருந்தாக இருக்கும். இந்த மாதவிடாய் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீரும். எனவே இனிமேல் நாம் ஒரிஜினல் குங்குமத்தை பயன்படுத்துவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி ஐயா. இன்று அதாவது நாம் டெய்லி பயன்படுத்தும் குங்குமத்தை பற்றி அருமையான ஒரு விளக்கத்தை அளித்து நாமும் தயார் செய்து அதை நாமும் விற்று நாமும் பயனடைய முடியும் என்பதை ஒரு அற்புதமான விளக்கம் அளித்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று நம்மாழ்வாரின் 85வது பிறந்த நாள். நம்மாழ்வாரின் 85வது பிறந்த நாளில் இந்த உலகமே போற்றும் வகையில் இன்று இயற்கை விவசாயத்தை அனைவருக்கும் புரிய வைத்து, இன்று இயற்கை விவசாயத்தை பற்றி ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கக்கூடிய அளவும் பேசக்கூடிய அளவிற்கும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நல்ல ஒரு சிந்தனையை தூண்டி இன்று அனைவரையும் ஒரு சிறப்பான ஒரு அந்த இயற்கை விவசாயத்தை பற்றி தெளிவடைய செய்து இன்று நம் வாழ்நாளில் அனைவரும் பின்பற்றக்கூடிய பல வழிமுறைகளை விட்டு சென்றுள்ளார்.
அவர்களின் அந்த 85வது நாளில் இந்த காலைச்சக்கரம் நிகழ்வின் மூலமாக அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் கோடான கோடி நன்றிகளையும் இந்த தருணத்திலே நாம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, நம்மாழ்வாரின் அந்த 85வது பிறந்த நாளில் இன்று நமது இந்த காலைச்சக்கரம் நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பயிற்சி முறைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுடன் பயணித்து பல விஷயங்களை உள்வாங்கி இன்றும் அவர்களுடைய சிந்தனையில், அவர்களுடைய பயிற்சி முறைகளில் அனைவருக்கும் அந்த வழிமுறைகளை வழிகாட்டியாய் பயன்படுத்தி அனைவருக்கும் பயன்பெறக்கூடிய ஒரு செய்முறைகளையும் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே இன்று அவர்களின் சிந்தனைகளையும் அவர்கள் வாழ்வியல் முறைகளையும் அவர்கள் கற்றறிவித்த பல விளக்கங்களையும் இன்று நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் நமது ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். அன்மியூட் பண்ணி. அனைவருக்கும் வணக்கம். தோன்றுக புகழோடு அத்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லப்படுது ஒரு குறளே. அப்போ ஒரு நபர் அந்த தோற்றத்தில் என்ன விளைவை நிகழ்த்த வேண்டும் என நிகழ்த்தி காட்டிய ஒரு சித்தர் நம்மிடையே வாழ்ந்து உடலால் மறைந்து உள்ளத்தாலும் உயிராலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈரோட்டுல பாக்குறேன், நம்மாழ்வாரைய முதல்ல பாக்குறேன். கொங்கு மகால்ல ஒரு கருத்தரங்கு நடக்குது. விவசாயிகளை கூப்பிட்டு வச்சு அங்க நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறார். என்னுடைய நண்பர் குக்கு அமைப்பு அப்படிங்கிற அமைப்பை வச்சு இன்னும் திருவண்ணாமலையில காட்டுப்பள்ளியாக நடந்து கொண்டிருக்கு. சிவராஜ் அப்படிங்கிற நண்பர் மூலமாக நான் போறேன். அங்க போயிட்டு பல நபர்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்போ முழுக்க யோக இயற்கை மருத்துவத்துலதான் எனக்கான ஈடுபாடு. அந்த நிகழ்வு தான் இயற்கை விவசாயத்தை ஒரு தூண்டுதலாக, அப்ப விவசாய நிலமெல்லாம் எங்களுக்கு கிடையாது, ஆனா ஒரு தூண்டுதலாக இருக்கு. அப்போ ஒரு நல்ல ஒரு இளம் நபர் ஒருத்தர் பேசுறாரு, விவசாயி பேசுறாரு. என்ன அப்படின்னா, அமாவாசையில விதைக்கணும், பௌர்ணமியில உரமிடணும் அப்படின்ட்டு. இப்ப கூட நம்ம மூலிகை ராஜேந்திரன் ஐயா பேசியிருப்பாரு. அமாவாசை என்பது சைலண்டாக இருக்கும், அர்ப்பரிப்பு இல்லாம இருக்கும், கடல் கூட உள்வாங்கும் அப்படிம்பாங்க. பௌர்ணமி நாள்ல ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும், அந்த நாள்ல உரமிடணும் அப்படிம்பாங்க. அப்போ அந்த பௌர்ணமி நாள்ல நல்ல அந்த பிரஷர் அதிகமா இருக்கும் உடம்புல. அதே போல தாவரத்தில் கூட அந்த நீரோட்டம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட காலங்காலமாக ஒரு அறிவியலோட இந்த விவசாயத்தை இந்த இந்திய மக்கள், தமிழ் மக்கள் காலமறிந்து ஒரு மேகக்கூட்டம் கர்ப்பம் அடையுது, 10 மாதம் கழிச்சு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வை கூட வச்சிருக்காங்க. அதை கூட நம்ம நெல் பாஸ்கர் ஐயா வலியுறுத்தி சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு விவசாய முறைகளை அழித்து அதை நம்முடைய இந்திய மண்ணில் திணிக்க வேண்டுமானால் சில வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலை நாடு ஆய்வுல அவங்க ஆய்வெடுக்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இந்திய மக்களை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், நம்முடைய சொல்லுக்குப்படி செயல்படுத்தணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய விவசாய முறையை இப்ப தற்போது இருக்கக்கூடிய விவசாய முறையை அழிக்கணும். இன்னொன்னு இந்த கல்வியை அழிக்கணும். மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா, மருத்துவத்தை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். இப்படி 3 விஷயத்த ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. எப்படி ஒரு பிசினஸ் ஏற்கனவே இருந்த இந்த வேப்பங்குச்சிய மற்ற இயற்கையாக இருந்ததெல்லாம் தவறானது, இது பாட்டி வைத்தியம், இது அறிவியலுக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு
நவீனமாக அவங்களுடைய பொருளை விற்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு அதை செயல்படுத்துறாங்க. அது செயல்படுத்தினையிலையும் அவங்க வெற்றி காணறாங்க. எல்லா மக்களையும் வந்து மாற்றி அமைக்கக்கூடிய திறனையும் உருவாக்கி அதுக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் நோக்கி போகிறது. ஆக ஒரு வேப்ப மரத்துக்கும் ஒரு மஞ்சளுக்கும் காப்புரிமை வாங்கி கொடுத்த நபர்களை வந்து நம்மாழ்வார் ஐயா மிக முக்கியமான ஒரு டீம் போகுது. அந்த டீம்ல வந்து இவருடைய தலைமையில தான் போகுது. அப்படி மஞ்சளையும் வேப்பிலையும் நமது நாட்டினுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அதுல வெற்றியும் காணுறாங்க. அங்க போகும் பொழுது வந்து வேப்பங்குச்சியை உடைச்சு பல்லு விளக்கிட்டு தான் போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக எளிமையாக வந்து வாழ்ந்திருக்காங்க. அதுல குறிப்பாக வந்து அவர் ஏன் வந்து இப்படி ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு பயணிக்கிறார் அப்படின்னா, அவர் நேரடியாக வந்து அக்ரி படிக்கிறார். ஒரு 6 ஆண்டுகள் வந்து அந்த விவசாய முறைகளை வந்து படிச்சுக்கிட்டு வர்றாரு. அப்போ அது படிச்சுட்டு வந்துட்டு அவங்க அங்க நடக்கிறதே வந்து களப்பயிற்சியாக கிடையாது, நேரடியாக ஏட்டுல படிக்கிறதாக இருக்குது. எப்படி வந்து யோகாவை வந்து நம்ம ஒரு களப்பயிற்சியாக இல்லாம ஒரு பயிற்சி முறையை சொல்லி கொடுக்காம இப்படி எல்லாம் பண்ணா நல்லது அப்படின்னு மட்டும் சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக இந்த காலை சக்கரம் இவ்வளவு நாள் பயணிச்சிருக்காது. நேரடியான பயிற்சி இருக்கும் பொழுதுதான் இது பயணிக்கும். அது போல இங்க களப்பயிற்சியாகவும் இல்லை. அதே சமயத்துல வந்து நிறைய உரங்களையும் பூச்சி மருந்துகளையும் விவசாயிகளுக்கு சுமையாக இருக்கு. இப்ப போன 2ஆம் தேதி கூட வந்திருந்தாங்க. என்னன்னா ஒரு அந்த உர கம்பெனி வச்சிருக்கிறது, ஏற்கனவே உர கம்பெனிங்கிறது வந்து அது மண்ணுல வந்து ரசாயனமாக விஷமாக மாறுது அப்படிங்கிறது இருக்கு. 290 ரூபாய்க்கு உற்பத்தி பண்றதை வந்து 1200 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஒரு விவசாயி விளைவிக்கிறத விட அதை வந்து வாங்கி சாப்பிட்றவங்களை விட இடையில இருக்கிறவங்க தான் வந்து பெரிய லாபம் அடைகிறாங்க அப்படிங்கிறது பொதுவான கருத்து. இப்போ ஒரு இந்த ஷர்ட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா ஷர்ட்டை வந்து அந்த வியாபாரி வந்து இவ்வளவு விலைன்னு சொல்றாரு. ஆனா விவசாய பொருளை வந்து இன்னைக்கும் சந்தைக்கு கொண்டு போனா அந்த கமிட்டியில ஏலம் விட்டுறாங்க. ஏலம் விட்டு என்னன்னா ஒரு கிலோ வந்து 6 ரூபா, 10 ரூபா, 8 ரூபா அப்படிங்கிறாங்க. அவங்க தீர்மானிக்கிறது இவங்களுக்கு கொடுத்துட்டு வரணும். இப்படியான நிலைகளை வந்து மாற்ற வேணும் அப்படின்ட்டுதான் வந்து போராடுறாரு. அப்போ ஒரு MBBS MD முடிச்சுட்டு இயற்கை மருத்துவத்தை அக்குபஞ்சரை சொல்றேன் நானு. அதுக்கு பிறகு வந்து அதுல எந்த பயன்பாடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர்றாரு. யாரு? பஸ்லூர் ரஹ்மான் MBBS MD. அதுக்கு பிறகுதான் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து அக்குபஞ்சர் வந்து மேலோங்கி வருது. எல்லா இடங்கள்லயும் பட்டி தொட்டிகள் வரைக்கும் இந்த கல்வியை வந்து பயணிக்கிறாங்க, கொண்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் மாறினதன் மூலமாக ஒரு தமிழகத்திலேயே அக்குபஞ்சனுடைய தந்தை அப்படிங்கிறாங்க நம்ம பஸ்லூர் ரஹ்மான் ஐயாவை. அதே போல வந்து ஒரு விவசாயத்துல வந்து உள்ள போயிட்டு அதுல அரசு வேலையும் கிடைக்குது. நல்லா இதை உள்வாங்கிக்க வேண்டியது இருக்கு. ஒரு செல்வ செழிப்பான வீட்டுல தஞ்சாவூர் பக்கத்துல அந்த நல்ல அந்த டெல்டா பகுதியில இருந்து வளர்ந்து ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்து அதுல அரசு வேலையும் வாங்குறாங்க. வாங்கிய பிறகு அதுல எனக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசு வேலையை வந்து விட்டு விலகுறார். அரசு வேலை வாங்குறதுக்கு இன்னைக்கு எவ்வளவோ போராட்டம், அது மட்டும் கிடைச்சிட்டா போதும் அப்படிங்கிற நிலையில ஒவ்வொருத்தரும் விரும்பக்கூடிய நிலையில இருக்கிற போது அந்த அரசு வேலை எனக்கு பயன்படாது, இந்த சமூகத்துக்கு நான் வேலை செய்யறதுக்கு அது குறுக்கீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர்றாரு. அதுல கூட ஒரு கட்டுரையில் எழுதுறாங்க, இதை முதலியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துணைவியார் வந்து ஒரு கருத்தை வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த அம்மாவை நான் சந்திச்சிருக்கேன். நம்மாழ்வார் ஐயாவுடைய பொண்ணு, அவங்களும் MBBS முடிச்சுட்டு மருத்துவராக இருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து மறுபடியும் மனப்பூர்வமா ஏத்துக்கிறாங்க. அந்த குடும்பத்துல பயன்பட்டாரு அப்படிங்கிறத விட அந்த குடும்பத்தை பார்த்து கொண்டு அதுக்கு பிறகு லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில வந்து பயணிக்கிறதுக்கு அந்த நபரை தொடர்புபடுத்தி இருக்கு, அவங்க தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்க முடியுது. அப்படி ஏதாவது போனாருன்னா வீட்டுக்கு ஒரு போற வழியில பார்த்துட்டு வர்றதோட சரி, அதுக்கு பிறகு பொது நலனிலேயே தன்னுடைய வாழ்நாளை
பயணிச்சவர். அதுல குறிப்பாக வந்து ஈரோட்டுல இருந்து ஒரு நடைபயணம் போறார். அதுல வந்து ஒரு 13 பேரோ 14 பேரோ ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி அப்படிதான் அந்த கூட்டம் இருந்திருக்கு. இந்த மாதிரியான ஊடகம் வந்து குறைவா இருந்திருக்கு 15 வருடத்துக்கு முன்னாடி. அந்த சமயங்கள்ல இருந்து அவர் தொடங்கி அவருடைய பயணத்துல வந்து தொய்வில்லாம போயிட்டே இருக்கார். அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த உற்சாகமும் அந்த கலகலப்பும் அவ்வளவு நல்லா இருக்கும். அதோட பாத்தீங்கன்னா அது சின்ன சின்ன இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பஞ்சகாவியம் தயார் பண்றாங்க, அல்லது வந்து ஒரு வேற பூச்சி மருந்து பூச்சி விரட்டி தயார் பண்றாங்க. அது நான் தயாரிச்சேன்னு எந்த இடத்துலயே சொல்ல மாட்டார். யாரு எங்க உற்பத்தி பண்ணாங்களோ அதைய அவர் பேரை சொல்லி நான் இங்க போனையா அது அவங்க உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க, பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுமுடி நடராஜன் ஐயா வந்து அடிக்கடி நினைவுபடுத்துவாங்க. அதே போல வந்து சோமசுந்தரம்னு சொல்லிட்டு அவனாசிக்கு பக்கத்துல அவரும் வந்து அந்த பஞ்சகாவியத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அதே போல அரச்சலூர்ல இங்க ஈரோட்டுக்கு பக்கத்துல அரச்சலூர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அங்க மண்புழு செல்வம்னு சொல்லிட்டு அவரு வீட்டுக்கெல்லாம் வந்து நடந்து போவார், பஸ் விட்டு இறங்கி நடந்து போவார். அவங்க அண்ணன் வந்து கூட பிறந்த அண்ணன் வந்து காமராஜர் உடைய ஆட்சி காலத்துல வந்து எம்எல்ஏவா இருந்தார். அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு துறவு வாழ்க்கை மாதிரி அது. அப்படியான பயணம் பண்ணி பல்வேறு இடங்களுக்கு பயணித்து அந்த விஷயங்களை எல்லாம் கிரகித்து மக்கள் மத்தியில வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அது குறிப்பாக வந்து வெள்ள கோயில்ல ஒரு இடத்துல வந்து பேசும் பொழுதுதான் அந்த அடி காட்டுல நடு மாட்டுல நுனி வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடுகதை போட்டதுயா. அது என்னன்னா ஒரு 8வது படிக்கிற பொண்ணு கூட்டுதான். குழுவில் உள்ளவங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அடி காட்டுல நடு மாட்டுல நுனி வீட்டுல. ஐயா எல்லாத்துக்கும் மியூட்ல இருக்கா ஐயா? இல்லையா ஐயா எல்லாத்துக்கும் மியூட்ல இருக்கா? அன்மியூட் பண்ணியாச்சியா? ஓ சரிங்க. அடி காட்டுல நீங்க நல்லா உள்வாங்க. அடி காட்டுல நடு மாட்டுல நுனி வீட்டுல ஒரு விடுகதையாக போடுறாரு. நெல்லுங்க, நெல் பயிர். சொல்லுங்கம்மா விளக்கமா. அதுதாங்கம்மா, எப்படிங்கம்மா நெல் பயிர்? நடுவுல அடியில வந்து அங்க அறுத்து எடுக்கிறீங்க, நடுவுல இருக்கிறது மாடு சாப்பிடுங்க பில்லு, மேல இருக்கிற நெல்லு வந்து நம்ம அரிசியா யூஸ் பண்றோங்க. ஓ சரி சரிங்க. இந்த மாதிரியான விவசாயம் பண்ணணும், அப்பதான் வந்து அது செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு. அப்போ இது யார் சொன்னாங்க அப்படின்னா ஒரு 8வது படிக்கிற பொண்ணு சொல்லுச்சியா அப்படின்ட்டு வெளிப்படையாக சொல்லுவார். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு விலங்கு என்பது கையில போடுறதல்ல, மூளையில போடணும் விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். என்னன்னா ஒரு மாடு இருக்கு. அந்த மாட்டை வந்து முதல்ல வந்து 3 அடி இருக்கக்கூடிய ஒரு கம்பியில நல்லா அடிச்சு கட்டணும். அடுத்து ஒரு 1.5 அடியில ஒரு கம்பி அடிச்சு கட்டணும். அடுத்து சும்மா லேசா சிக்க வச்சுட்டாவே போதும். போய் கட்டுற மாதிரியான ஒரு கட்டி வச்சுட்டாவே போதும். அந்த மாடு வந்து அந்த இடத்த விட்டே நகராதுதான். யானைக்கும் அதே போலதான். நம்மளை கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு அது நினைச்சதுனாவே அது வந்து அதைய தகர்த்தெறிஞ்சு போக முடியாதான். ஒரு யானையை நீங்க கட்டி வச்சு அதை பழக்கப்படுத்திட்டா அந்த யானை வந்து அந்த கம்பியோ அல்லது அந்த மரத்துக்கு இருக்கிற வேறையோ புடிங்கிட்டு வெளியில வராதான். மதம் பிடிச்சுன்னா வேணா அது என்னுடைய கதையை வேற வச்சுக்கோங்களேன். ஆனா அப்படி பழக்கப்படுத்துறது, அப்போ நம்மையும் வந்து இப்படி பழக்கப்படுத்தினதுதான் இப்படி மூளையில இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, உனக்கு ஆற்றல் இல்லை, இவ்வளவுதான் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிப்பருவத்தில இருந்தே கொண்டு வர்றதுதான் இந்த கல்வி முறை, அடக்குமுறை அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆக இந்த மனிதன் வந்து அளப்பரிய ஆற்றல் உடையவன், எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறாரு விவேகானந்தர். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஒரு காற்றை விட, ஒரு நீரை விட, ஒரு வெளிச்சத்தை விட பவர்ஃபுல்லானது. அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை உயர்த்தெடுப்பதற்கான கல்வியாக ஐயா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சுவர் இல்லாத பள்ளிக்கூடம்,
அப்படிங்கிறது. உழவு இல்லாம விவசாயம் வேணும், மருந்து இல்லாத மருத்துவம், ஒரு போக்குல ஒரு இளதலைகளை வச்சு மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிற நிலைகள்ல வந்து ஐயா பயணிச்சு. அப்படி பல்வேறு இடங்கள்ல பல்வேறு நிகழ்வுகளை நிகழ்த்திட்டு எங்கன்னா கரூருக்கு பக்கத்துல சுருமான்பட்டி, அந்த கடவுர் தாலுகா பக்கத்துல சுருமான்பட்டிங்கிற இடத்துல வந்து ஒரு 51 ஏக்கர் இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இவ்வளவு நீளம் தோண்டுனீங்கன்னாவே சுண்ணாம்பு மண்ணா இருக்கும். நான் 2009 முப்பெரும் விழா நடக்குது. அந்த முப்பெரும் விழாவில் வந்து நான் போய் 5 நாள் ஐயா கிட்ட இருந்திருக்கேன். அந்த 5 நாளும் அந்த இடத்துல வந்து நான் யோகா பயிற்சி கொடுத்துருக்கேன். காலையில வந்து 6 to 7 ஐயா வருவாங்க. வரும்பொழுது ஏதாவது புல்லுக்கு ஏதாவது பிடிங்கிட்டு இருப்பாங்க. நீ காலையில பயிற்சி எடுத்துடணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு நானும் பயிற்சி சொல்லி கொடுத்துருக்கேன் 2009. அப்படின்ட்டு அங்கேயே கூட நீ இங்கேயே இருந்துக்கியா, உனக்கான ஒரு இடத்த ஒதுக்கி ஒரு நல்ல ஓலைப்பட்டா போட்டு கொடுத்துட்றோம், நீங்க இங்கேயே பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்ட்டாரு. அப்போ எனக்கு இருந்த சூழ்நிலையில இந்த பள்ளிகள்ல இருக்கிறது, நம்ம ஒரு நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறத அந்த சமயத்துல தவிர்த்துக்கிட்டோம். மற்ற நாட்கள்ல வந்து அங்க பயணம் பண்ணிட்டு இருக்கோம். போன டிசம்பர்ல கூட போயிட்டு வந்தோம். அப்போ ஒரு உடல் தொந்தரவால வந்து ஒரு 72வது வயதுல ஐயா வந்து இந்த பருவுடலை வந்து நீக்கிட்டு வந்து இந்த பறவை வந்து கூட்டை விட்டு பறந்து போற மாதிரி அந்த உடம்ப விட்டு அந்த காற்று வெளியில பயணிச்சிருது. அப்படி வெளியேறிய ஆற்றல் வந்து மறுபடியும் வந்து அவர் மூலமாகவும் அவர் வளர்த்தெடுத்த நபர்களால வந்து இன்னைக்கு வந்து வானகத்துல, அந்த கரூர் மாவட்டத்துல வானகத்துல வந்து அந்த விதை திருவிழா நடக்குது. அந்த விதை திருவிழாவில் வந்து விதைகளை வந்து பகிர்ந்துக்கிற நிகழ்வாகவும் அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் விவசாயிகளும் வருவாங்க, அவங்கவுங்க விளைவித்ததை வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கிறது. விதைகள் வந்து அங்க இலவசமா தான் பகிர்க்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இன்னைக்கு வந்து அந்த வானகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. அதுபோக வந்து கலை நிகழ்வுகள் நடக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அங்க சுடர் நடராஜன் சொல்லிட்டு ஒரு ஐயா, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வெள்ளைச்சாமி ஐயான்னு சொல்லிட்டு ஒரு 75 ஆண்டுகளான இளைஞர் ஹோமியோபதி மருத்துவத்தை இலவசமாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். நான் அங்கதான் படிச்சேன் ஹோமியோபதியும். திண்டுக்கல்ல வெள்ளைச்சாமி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்க 1 வருட காலம் நாங்க இந்த வெள்ளக்கோயில் பகுதியிலிருந்து அங்க போய் வந்துட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இன்னைக்கு கௌரவிக்கக்கூடிய ஒரு மக்கள் கிட்ட அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் நடக்குது. அதுபோக பல்வேறு நபர்களும் விவசாயிகளும் இந்த மண்ணையும் மக்களையும் மாற்றி அமைக்கணும், இது இந்த மண்ணுல வந்து வளர்த்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறவங்க வந்து ஆயிரக்கணக்கான நபர்கள் கூடுவாங்க. பல்வேறு இளைஞர்கள் வந்து படித்து விட்டு தன்னுடைய நிலத்திலும் மற்ற நிலத்திலும் இன்னைக்கு விவசாயம் செய்யக்கூடிய நபராக மாறி இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு தூண்டுகோலாக நம்மாழ்வார் ஐயா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட ஒரு மண்ணுல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒருத்தர் தோன்றுவாங்க. பல்வேறு இடங்கள்ல பயணிச்சு இப்ப எப்படி வந்து பாஸ்கர் ஐயா பல்வேறு இடங்கள்ல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, சலையாம பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எங்க நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குதோ அதை எடுத்து மக்களிடம் பெற்றதை மக்களிடமே கொண்டு சேர்க்கிறது அப்படிங்கிறதுல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதுல நூல்கள் வந்து ஐயாவுடைய நூல்கள் வந்து நிறைய நூல்கள் கிடைக்குது. அதுல இந்த விதைகளே பேராயுதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் நைட்டு தான் எடுத்து பார்த்தேன். இப்படி பல்வேறு நூல்கள் இருக்கு. இதைய கூட வந்து கடந்த ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடிதான் நிறைய இந்த ஊடகம் வந்த பிறகு அதுக்கான நபர்கள் கூடும் பொழுதுதான் ஒரு 60 வயசுக்கு மேலதான் வந்து ஐயா முழுக்க வந்து வெளிப்படுத்தாரு. அப்படிப்பட்ட நூல்களும் உங்களுக்கு கிடைக்குது. அதனால வந்து ஐயாவுடைய அந்த ஆடியோக்களும் நிறைய நீங்க நம்மாழ்வார்னு போட்டீங்கன்னா நிறைய வீடியோக்கள் வரும். அவருடைய செயல்பாடு என்ன, ஏன் வந்து நம்ம இந்த
இயற்கை விவசாயத்தை கையில் எடுக்கணும் அப்படிங்கிறது. நிறைய நம்ம வந்து அந்த அந்த குட்டை ரகங்கள் போடும் பொழுது பாத்தீங்கன்னா அப்படியே அந்த புயல் வரும் பொழுது வெள்ளம் நிக்கிற பொழுது அப்படியே அது வந்து தண்ணியில அழுகி போயிடும். ஆனா நம்ம நெல் பாஸ்கர் ஐயா சொல்லக்கூடிய நிகழ்வு 6 அடி 5 அடி அப்படிங்கிற போது எப்படி தண்ணியில மூழ்கி போயிடும். கண்டிப்பாக வந்து அப்படி மூழ்காது. விவசாயம் என்பது ஒரு வியாபாரம் அல்ல, அது வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லுவாரு நம்மாழ்வார். நம்ம வாழ்றதுக்கான முறை அதுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு தொடர்ச்சியாக இருந்தது. இன்னைக்கு ஒரு பணம், ஒரு வியாபாரம் அப்படிங்கிற பொழுது அது நிறைய வந்து வெளியில இருந்து வரக்கூடிய ஊடகத்தின் வழியாக வரக்கூடிய செய்திகளை நாம் உள்வாங்கி அந்த மண்ணை மலடாக்கி அதுல விளையக்கூடிய உணவுகளையும் நஞ்சாக்கி அதை உட்கொள்ளும் பொழுது அந்த கல்லீரல், இந்த மனதையே தீர்மானிக்கக்கூடிய கல்லீரல் வந்து அதை பிரிச்செடுக்குது. நீங்க அது விவசாயம் வந்து மண்ணில தானே போடுறோம், அது எப்படி வேணாலும் இருந்த நமக்கு என்ன கவலை அப்படின்லாம் நினைக்கிறதுல இல்லை. நிச்சயமாக அந்த உணவு உட்கொள்ளும் பொழுது அந்த உணவில் இருக்கக்கூடிய நச்சுக்களை இந்த கல்லீரல் தான் பிரித்தெடுக்கும். அப்படி பிரித்தெடுக்கும் பொழுது அது போராடும் பொழுது இந்த உடம்புக்கு கேடு விளைவிக்குது. மண்ணையும் கெடுக்குது, மனித உடலையும் கெடுக்குது, சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. மாடு சாப்பிட்டா மாடும் நஞ்சாரு, அந்த மாட்டுப்பாலும் நஞ்சாரு. ஏன் கேரளாவில ஒரு தாய்க்கு வந்து ஒரு எண்டோசல்பான்கிற அந்த மருந்தை அடிச்சு அந்த தாய்ப்பாலே நஞ்சா போச்சான். அந்த தாய்ப்பால் நஞ்சான குழந்தைக்கும் உடம்புக்கு சரியில்லை. டெஸ்ட் பண்ணிட்டு கடைசியில வந்து அதை போய் பரிசோதனை பண்ணும்போது அந்த மக்காச்சோள மாவை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேறொரு உணவை கொடுத்ததன் மூலமாக அந்த தாய் நலமடைந்து அந்த குழந்தை சீரடைஞ்சிருக்கு. இப்படியெல்லாம் நம்ம கட்டுரைகளை நம்ம படிக்கிறோம். இப்படியான நிகழ்வுகளை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. எப்படி நம்ம விளைவிக்கிறது, அது எந்த உணவை வாங்கி சாப்பிடுறது அப்படின்ட்டு. இன்னைக்கும் நாட்டு தக்காளியை விளைவிக்கிறாங்களோ, நாட்டு காய்கறிகளை வந்து உற்பத்தி பண்றாங்களோ, நகர்ப்புறங்கள்ல ஓரளவுக்கு பிடிப்பாயிருக்காங்க. ஆனா கிராமப்புறங்கள்ல கொண்டு போய் அதை விற்பனை பண்றதுல வந்து ஒரு கடினம் இருக்கு. அந்த நிலைகளையும் வந்து மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து அமைச்சுக்கிட்டு வர்றாங்க. அதுதான் அந்த நகரங்கள்ல சந்தைப்படுத்துறது அப்படிங்கிற முறையையும் இன்னைக்கு வளர்ந்துகிட்டு வருது. இப்படிப்பட்ட காலகட்டத்துல வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு யோகா பண்ணிட்டோம் அல்லது மூச்சு பயிற்சி பண்ணிட்டோம், இயற்கை மருத்துவத்தை கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத தாண்டி இந்த இயற்கை விவசாயம்னா என்ன, இந்த பாரம்பரிய விதைகள்னா என்ன, அந்த விவசாயின்னு ஒரு கடைசி விவசாயின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு விதைகளே இல்லாத ஒரு உணவு ரொம்ப நல்லதுன்னு சொல்றோம். உன் குழந்தைக்கு விதைகளே இல்லாம ஒரு வித்தை இல்லாத குழந்தை பிறந்தா என்னையா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கேட்பார். அடுத்த சந்ததியினரை உருவாக்காத அளவுக்கு நம்முடைய உடம்பு மாறி போனா இந்த மனித சமூகம் என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்பவே ஆய்வுகள் வந்து ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த உடல் தோற்றம், அந்த உடலினுடைய அந்த வலிமை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு கேழ்வரகு மாதிரியான பார்வைக்கு இருக்குது. நீங்க நல்லா உள்வாங்கிக்க வேண்டியது இருக்கு. ஒரு அரிசினா அரிசியினுடைய தோற்றம் இருக்கு, ஒரு நீர்னா நீரினுடைய நிலையில இருக்கு. ஆனா அந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலை வந்து இன்னைக்கு இல்லைங்கிறதான் நம்ம பார்க்கணும். நம்ம நேரடியாகவே பார்க்கிறோம். அது அந்த காலத்துல அப்படிங்கிறத விட நம் சிறு வயசில் என்ன அனுபவித்தோம் அந்த நிகழ்வு இப்ப இருக்குதா அப்படின்னா இல்ல. அப்படி வந்து நம்ம தொடர்ச்சியாக இதனுடைய வழிமுறைகளை, இந்த நூல்களை படிப்பது, இந்த விவசாய முறைகளை வந்து என்னங்கிறத திரும்பி பார்க்கறது, நம்ம செய்யறோம் அப்படிங்கிறத விட இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையாவது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இன்று ஒரு மகான் தோன்றிய நாளில் இந்த காலை சக்கரத்தில் இந்த நிகழ்வை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. ஒரு நபரை நினைக்கும் பொழுது அந்த கல்வி, அவருடைய செயல்பாடு ஓரளவுக்காவது நம்மை தாக்கும் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மையாகும். அப்படிப்பட்ட நிகழ்வை இன்று நாம் அவரை பற்றி பகிர்ந்து கொண்டுள்ளோம்.
அவருடைய செயல்பாடுகளை நாமும் உள்வாங்கி மற்றவர்களையும் உள்வாங்கி இந்த மண்ணையும் மக்களையும் நல்வழிப்படுத்துவோம். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி நன்றி. நம்மாழ்வாரை பற்றி நல்ல, அதாவது நம்ம தான் கேட்டுட்டு இருக்கோம், ஆனா கூட இருந்து பயணித்து அவருடைய அனுபவங்களையும் சரி, அவருடைய ஒவ்வொரு விஷயங்களையும் ஐயாவுக்கே பயிற்சி சொல்லி கொடுத்து இன்னைக்கு அவரோட வழிமுறைகளை கற்றுக்கொண்டு இன்னைக்கு அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து அவர்களை பற்றி நமக்கு நல்ல ஒரு சிறப்புரையாற்றிய கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்னைக்கு நம்மாழ்வாரை பொறுத்த வரைக்கும் மண்ணை வாழ வச்சிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லலாம். மண்ணுக்கும் உயிர் உண்டு அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி அனைவரும் மண்ணை போற்றும் வகையில், விவசாயத்தை கையில் எடுக்கும் வகையில் இன்னைக்கு நம்ம அந்த காலச்சக்கரம் நிகழ்வுலே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நேற்று ஒரு போஸ்ட் ஒன்று வெளியிட்டு இருந்தோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியும் நம்ம இயற்கை வேளாண் வழி பாஸ்கர் ஐயாவும் அவங்களோட அமைப்பும் இணைந்து வருகிற, அதாவது நம்மாழ்வாரோட பணிகளை நாங்களும் செய்யறோங்கிறத இந்த தருணத்துல தெரிவிச்சுக்கிறோம். வரும் ஏப்ரல் 29, 30 2 நாட்கள் காரைக்கால்ல மரபு விதை, காரைக்கால் மரபு விதை திருவிழா அப்படிங்கிறத ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வா நடத்துறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே நம்மாழ்வாரோட பாரம்பரிய, அதாவது இப்ப ஐயா சொன்ன மாதிரி அந்த நெல் விதைகளை பாரம்பரிய நெல் விதைகளை விவசாயிகளுக்கு கொடுத்து அவர்களும் பயிற்றுவிக்க வேண்டும், அவர்களும் பயன்பெற வேண்டும், மற்றவர்களும் இந்த இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்க அந்த சிறப்பான முறையில் அந்த விதை திருவிழாவை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வாய்ப்புள்ளவர்கள் கண்டிப்பாக அன்று கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். ஏப்ரல் 29, 30 மற்ற அதை பற்றியான விஷயங்கள், செய்திகள், மற்ற செய்திகள் எல்லாம் கூடிய விரைவில் இந்த குழுவுல நம்ம தெரியப்படுத்துவோம். அது இன்னும் பாத்தீங்கன்னா அதுல நிறைய அந்த ஐயா மாதிரி உள்ள நிறைய பயிற்சியாளர்கள், பயிற்சிவித்தவர்கள், கற்றறிவித்தவர்கள் அனைவரும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்புரையாற்றலாம் ரெடியா இருக்கிறாங்க, வரத்துக்கு கலந்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு நிகழ்வா அதை நம்ம நடத்த போறோம். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்மாழ்வாரோட இந்த பிறந்த நாள் விழாவில் அந்த நிகழ்வை பத்தியும் எங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். கண்டிப்பாக இன்றைய இந்த நாளில் அவரை போற்றுவோம். போற்றுவதற்கு நமக்கு அந்த ஒரு வழிமுறைகள் இல்லை என்றாலும் அவருடைய வாழ்வை பின்பற்றுவோம் என்ற அனைவருக்கும் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக, இந்த காலை சக்கரம் நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக அமைத்து கொடுத்து கொண்டிருக்கும் அந்த இறையாற்றலுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த 3 நாட்களாக நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் காஸ்மாஸ் சங்கத்தின் தலைவர் அவர்கள், இளஞ்சேரன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூறி நமக்கு உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. கேக்குது சார். இன்றைய வாழ்வு சூழ்நிலையில் அனைவருக்கும் தேவையான இந்த காலச்சக்கரம் என்ற தலைப்பில் மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், துணை ஆளுநர் ரொட்டேரியன் ரவி சார் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் குணபாலன் சார் அவர்களுக்கும், திட்ட தலைவர் ரொட்டேரியன் ரமேஷ் மோகன் சார் அவர்களுக்கும், சிறப்பான யோகா பயிற்சியை அளித்துக் கொண்டிருக்கும் யோகா ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், தொழில்நுட்பத்தில் நம்மளை இணைத்துக் கொண்டிருக்கும் ரொட்டேரியன் திருமுருகன் சார் அவர்களுக்கும் முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு 3 நாள் தான் நான் கலந்துருக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறதே ஒரு புத்துணர்ச்சியா இருக்குது. எந்திரிச்சு, அதாவது முன்னாடி எல்லாம் பிசினஸ் பிரச்சனையால ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம ஒரு லேட்டா தூங்குறோம், காலையில லேட்டா எந்திரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தபோது இந்த நிகழ்ச்சிக்காக காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு இதுல கலந்துக்கிறதே ஒரு மிகவும் மனசுக்கும் உடல்நிலைக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்குது. அதுக்கப்புறம் யோகா பயிற்சியை செயல்னாலும் பார்க்கறத ஒரு மனசை மனநிறைவை தருது. அது இல்லாம இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் சிறப்பு விருந்தினர்கள் அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய மேன்மையான கருத்துக்கள் வழங்குறது, இந்த மாதிரி ஒரு சிறப்பான
ஆலோசனையை வழங்குறது வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் செட்டி அவர்களுக்கும் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 நாள் காலங்களிலும் தொடர்ந்து இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்வேன் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய உத்தரவாதம் பலிக்கட்டும். கண்டிப்பாக நீங்க வந்து கலந்துங்க. அதாவது நீங்க சொன்ன மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னா பாக்குறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துங்க. அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுடைய மனநிலையை மாற்றுங்கள் என்று கூறி எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்த்தை கூறிய தங்களுக்கும் தங்களது சங்கத்தை சார்ந்தவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி, காரை சக்கரம் நிகழ்வு மூலமாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்வில் பயணியுங்கள், மற்றவர்களையும் பயணிக்க வையுங்கள் என்று அன்புடன் வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடைய இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் காஸ்மாஸ் சங்கத்திற்கும் ஆசான் கண்ணப்பண்ணையா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பண்ணம்மா அவர்களுக்கும் திட்டத் தலைவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை காலை 5:30 மணியில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்வாங்கு வாழ்க, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. அனைவருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்வாங்கு வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்வாங்கு வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.